ஒரு நாள் சுவாமிஜி உண்மை இல்லம் என்ற இடத்தில் இயேசுநாதரை பற்றி சொற்பொழிவாற்றினார். மெக்கலவுட் எழுதுகிறார், இந்த இடத்திலும் மற்ற இடங்களிலும் சுவாமிஜி இந்த முறை பல சொற்பொழிவுகள் நிகழ்த்தியுள்ளார். ஒவ்வொன்றும் ஒன்றையொன்று மிஞ்சக்கூடியவை. ஆனால் அவர் அன்று இயேசுநாதரை பற்றி பேசியதுதான் மறக்க முடியாதது. பேச ஆரம்பித்த சிறிது நேரத்தில் அவர் இயேசுநாதரில் கரைந்து விட்டது போல் தோன்றியது. அவரது உடம்பிலிருந்து ஒரு வெண்ணிற ஒளி தலை முதல் கால் வரை எழுந்து பரவியது. இதை நான் நேரடியாகவே கண்டேன். சொற்பொழிவு முடிந்து சுவாமிஜி கிளம்ப தயாரானார். அப்போது இளைஞன் ஒருவன் திடீரென்று வந்து அவர் முன்பு வீழ்ந்து வணங்கி அவரது பாதங்களை தொட்டுவிட்டான். குளவி கொட்டியது போல் குதித்து பின்வாங்கினார் சுவாமிஜி. ஒருபோதும் இப்படி செய்யாதே என்று வேகமாக கூறினார். தெய்வ மனிதர்களிடம் சில நேரங்களில் இத்தகைய செயலை காண முடியும். பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் மற்றும் அன்னை ஸ்ரீ சாரதாதேவியின் வாழ்க்கையில் இதனை அடிக்கடி காண முடிகிறது. அவர்கள் இப்படி தடுப்பதற்கு 2 காரணங்கள். ஒன்று, ஆன்மீகத்தின் உயர்நிலைகளுக்கு செல்ல செல்ல அவர்களின் உடம்பும் மனமும் உயர் அனுபவங்களை பெறுவதற்கு ஏற்ற வகையில் மிக நுண்ணியதாக மாறி அமைகின்றன. உலகியல் ஆசைகளும் உணர்ச்சிகளும் மிக்க சாதாரண மனிதர்கள் தொடுவதை அவர்களால் தாங்கிக் கொள்ள இயல்வதில்லை. ஒருவர் மற்றொருவரை தொடும்போது இருவருக்கிடையில் சக்தி பரிமாற்றம் நடைபெறுகிறது. சாதாரண மனிதர்கள் ஒருவரை ஒருவர் தொடும்போது இருவரும் ஒரே நிலையில் இருப்பதால் அது இருவரையும் பாதிப்பதில்லை. மகான் ஆன்மீக ஆற்றலின் களஞ்சியமாக இருக்கிறார். அவரது ஆற்றல் தொடுபவரிடம் பாய்கிறது. ஆனால் அந்த ஆற்றலை ஏற்றுக்கொள்வதற்கு மற்றவர் தகுதியானவராக இல்லாத பட்சத்தில் அது அவருக்கு பாதகமாக அமைகிறது. காசிப்பூர் நாட்களில் தம்மை அபேதானந்தர் சுவாமிஜி தொட செய்ததை குருதேவர் கண்டித்ததை இங்கு நினைவு கூறலாம். எனவே அப்படி யாரும் தொட அவர்கள் அனுமதிப்பதில்லை. இவ்வளவு உயர்ந்த நிலையில் திளைக்கின்ற ஒருவரது சிந்தனை நீரோட்டத்தை கலைக்கக்கூடாது என்பதற்காக திரும்பி வரும் வழியில் அவரிடம் எதுவும் பேசாமலேயே வந்து கொண்டிருந்தார் மெக்லவுட். திடீரென்று சுவாமிஜி அவரை நோக்கி திரும்பி, அதை எப்படி செய்கிறார்கள் என்பது எனக்கு தெரியும் என்றார். எதை எப்படி செய்கிறார்கள் சுவாமிஜி என்று கேட்டார் மெக்லவுட். மிளகு தண்ணீர் தான். அவர்கள் அதில் கருவேப்பிலையை பிறகுதான் போடுகிறார்கள், முதலில் அல்ல என்றார். தமிழ்நாட்டில் சுவாமிஜி மிகவும் விரும்பி சாப்பிட்ட ரசத்தைத்தான் இங்கு குறிப்பிடுகிறார். நான் உணர்வு சிறிதும் இல்லாத, தம்மை ஒரு முக்கியமான நபராக கருதாத இந்த பண்பு அவரது அற்புத பண்புகளில் ஒன்று என்று எழுதுகிறார் மெக்லவுட். இந்திய மரபை பற்றி, இந்திய ஆன்மீகத்தை பற்றி சற்று அறிந்தவர்களுக்கே ஆன்மா பற்றிய கருத்துக்கள் எளிதில் எட்டாதவை. அந்த கருத்துக்களை அவை பற்றி சிறிதும் அறியாத மேலை நாட்டினரிடம் சுவாமிஜி பேசினார். ஏற்கனவே நாம் கண்டது போல் தமது கருத்துக்களுடன் ஆன்மீக ஆற்றலையும் சேர்த்து அவர் அளித்ததால் கேட்பவர்கள் அவரது கருத்துக்களை புரிந்து கொள்ள முடிந்தது. சற்று தகுதியானவர்களின் விஷயத்தில் அவர்களால் தற்காலிகமாக அந்த கருத்துக்களை உணர முடிந்தது. சாதாரணமானவர்கள் புரிந்து கொண்டார்கள். புரியாதவர்கள் கேட்கும்போது சுவாமிஜி அவற்றை மீண்டும் மீண்டும் விளக்கி புரிய வைத்தார். அதற்காக மிகவும் சிரமம் எடுத்தார். ஆனால் வெறும் வாதத்திற்காகவோ குதர்க்கமாகவோ பேசுபவர்களுக்கு அந்த பாணியிலேயே பதிலடி கொடுத்தார். செயல்முறை ஆன்மீகத்திற்கான குறிப்புகள் என்ற தலைப்பில் ஒரு நாள் சுவாமிஜி பேசிக்கொண்டிருந்தார். பிரபஞ்சம் முழுவதும் ஒரு முழுமையே என்ற கருத்தை விளக்கி கொண்டிருந்தார். திடீரென்று கூட்டத்தில் அமர்ந்திருந்த பிரான்ஸ்பி என்பவர் எழுந்து, எல்லாமே ஒன்று என்றால் முட்டைக்கோசுக்கும் மனிதனுக்கும் என்ன வித்தியாசம் என்று குதர்க்கமாக கேட்டார். ஒரு கத்தியால் குத்தி பாருங்கள், வித்தியாசம் புரியும் என்று ஒரே போட்டார் சுவாமிஜி. சுவாமிஜியின் சொற்பொழிவுகள் காரணமாக மிகவும் அதிருப்தி அடைந்தவர்களில் ஒருவர் பிரான்ஸ்பி. கிறிஸ்தவ மத போதகர்கள் மட்டுமல்ல, பல தத்துவ போதகர்களும் பிரச்சாரர்களும் கூட சுவாமிஜியை எதிர்த்தனர். தங்களை விட அவர் மிக உயர்ந்தவர் என்ற பொறாமை காரணமாக சிலர் அவர் வந்ததால் தங்கள் பிழைப்பு பறிபோய்விட்டதே என்று சிலர், இவ்வாறு பலர் சுவாமிஜியால் அதிருப்தி அடைந்திருந்தனர். இவர்களில் பலர் அவரது சொற்பொழிவுகளுக்கு வந்து இடைஞ்சலான கேள்விகள் கேட்பது போன்ற தொந்தரவுகளை கொடுத்ததுண்டு. சிலர் தங்கள் பேராசை காரணமாக சுவாமிஜியை இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டி விடுவதும் உண்டு. பொது சொற்பொழிவுகள் ஆனாலும், வகுப்பு சொற்பொழிவுகள் ஆனாலும்,
சுவாமிஜியின் பேச்சிற்கு எப்போதுமே வரவேற்பு இருந்தது. சொற்பொழிவு நடைபெற்ற கூடங்கள் பொதுவாக நிரம்பி வழிந்தன. ஒரு நாள் பிளான்செட் ஹாலில் சுவாமிஜி பேசினார். அந்த கூடத்தின் சொந்தக்காரரான பிளான்செட்டும் அன்றைய சொற்பொழிவில் கலந்து கொண்டார். முண்டியடித்து வந்த கூட்டம் அவர் மனதில் பேராசையை எழுப்பியது. இந்த மனிதரை வைத்து பணம் பண்ணினால் என்ன என்ற எண்ணம் தோன்றியது. எனவே மிஸ்ஸஸ் ஹென்ஸ்ப்ரோவிடம் சென்று அடுத்த ஞாயிறு இவர் இங்கே பேசுவார் என்று அறிவிக்கட்டுமா என்று கேட்டார். தம்மால் அனுமதி அளிக்க இயலாது என்று ஹென்ஸ்ப்ரோ மறுத்துவிட்டார். உடனே மெக்லவுட்டிடம் சென்று அனுமதி பெற்றுவிட்டார். சுவாமிஜிக்கு இது எதுவும் தெரியாது. அவர் மேடையில் இருக்கும்போதே பிளான்செட் சென்று அடுத்த ஞாயிறு சுவாமிஜி பேசுவார் என்று அறிவித்தார். சுவாமிஜி அதிர்ச்சியும் ஆத்திரமும் அடைந்தார். யார் அனுமதி கொடுத்தது என்பதற்காக கண்களை சுழல விட்டார். நிலைமையை புரிந்து கொண்ட மெக்லவுட் மெல்ல நழுவிவிட்டார். மேடையில் இருந்த சுவாமிஜியால் அந்த அறிவிப்பை எதிர்க்கவும் இயலவில்லை, ஏற்றுக்கொள்ளவும் இயலவில்லை. இத்தகைய மனிதர்களிடமிருந்து விலக அவர் அரும்பாடுபட்டு கொண்டிருந்தார். இப்படி ஒரு நிகழ்ச்சியை அவர் விரும்பவில்லை. எனவே அவரை அந்த சொற்பொழிவுக்கு சம்மதிக்க வைக்க இயலவில்லை. சுவாமிஜி லாஸ் ஏஞ்சல்ஸிலிருந்து கிளம்பும்போது லாஸ் ஏஞ்சல்ஸ் டைம்ஸ் என்ற பத்திரிகை கீழ்வரும் செய்தியை வெளியிட்டது. சுவாமி விவேகானந்தர் விரைவில் சான் பிரான்சிஸ்கோவிற்கு செல்ல உள்ளார். மேலை நாடுகளுக்கு வந்த கீழ்த்திசை அறிஞர்களில் இவர் மிக சிறந்தவர் என்பதில் சந்தேகமில்லை. நகரங்களின் உயர்குடி மக்களிடமெல்லாம் இவர் உற்சாகத்தை தூண்டியுள்ளார். இவரது சொற்பொழிவுகளை இதுவரை கேட்காதவர்களுக்கு ஒரு வார்த்தை. தத்துவத்தை இந்த நாட்டில் போதிப்பது மட்டுமல்ல அவரது பணி. நமது பிராட் நிறுவனத்தைப் போல் பல தொழில் பள்ளிகளை இந்தியாவில் தொடங்கி அதன் மூலம் இந்தியாவின் பாமர மக்களின் நிலைமையை உயர்த்துவதுதான் அவரது நோக்கம் என்று எழுதியது. ஆனால் இப்படி தொழில் பள்ளிகளை ஏற்படுத்துவதற்கு பணம் திரட்ட சுவாமிஜி முயற்சி செய்தபோது அவருக்கு போதிய ஆதரவு கிடைக்கவில்லை. மிஸ்ஸஸ் லக்கட் சுவாமிஜியின் நண்பர்கள் பலருக்கும் கடிதங்கள் எழுதினார். வருடம் ஒன்றிற்கு $100 வீதம் 10 வருடங்களுக்கு நன்கொடை அளிக்குமாறு கேட்டார் மிஸ்ஸஸ் லக்கட். மிஸ்ஸஸ் லக்கட், அவரது நண்பர்கள் இருவர், இவர்களை தவிர வேறு யாரும் பணம் தர முன்வரவில்லை. மிஸ்ஸஸ் லக்கட்டின் இந்த முயற்சி முற்றிலும் தோல்வி அடைந்தது. இதன் காரணமாக சுவாமிஜி மிகவும் தர்மசங்கடமான சூழ்நிலையை சந்திக்க வேண்டியதாயிற்று. சுவாமிஜியின் நண்பர்களிடமே பணம் வசூலிக்க முற்பட்ட மிஸ்ஸஸ் லக்கட் அது பற்றி சுவாமிஜியிடம் எதுவும் தெரிவிக்கவில்லை. கேட்டும் எதுவும் கிடைக்காமல் போனது சுவாமிஜியை மேலும் தர்மசங்கடத்தில் ஆழ்த்தியது. அவர் எழுதுகிறார், மிஸ்ஸஸ் மில்லருக்கு மிஸ்ஸஸ் லக்கட் எழுதியது எனக்கு சிறிது வெட்கமாகவே இருந்தது. எனக்கு விஷயம் தெரிவதற்கு முன்பே அவர் அதை செய்துவிட்டார். மிஸ்ஸஸ் ஹேலிடமிருந்து வந்த பதில் கடிதம் மரியாதையாக ஆனால் நட்புணர்ச்சி அற்ற வகையில் அமைந்திருந்தது. அதை மேரி எழுதியிருந்தாள். பணம் தர அவர்களால் இயலாது என்றும் அவர்கள் என்னிடம் அன்புடனே இருப்பதாகவும் எழுதப்பட்டிருந்தது. தங்களுக்கும் சுவாமிஜிக்கும் இடையில் ஒரு 3ஆம் நபர் வந்து பணம் கேட்பதை பலரால் ஏற்றுக்கொள்ள இயலவில்லை. எனவே அவர்கள் மிஸ்ஸஸ் லக்கட்டின் முயற்சிக்கு ஆதரவு தரவில்லை. சுவாமிஜி அவர்களுக்கும் அன்பாக கடிதம் எழுதினார். அதே வேளையில் தம்மிடம் கொண்ட அன்பு காரணமாக இத்தகைய ஒரு முயற்சியில் ஈடுபட்டு தோல்வி கண்ட மிஸ்ஸஸ் லக்கட்டையும் ஆறுதல் படுத்தினார். மிஸ்ஸஸ் லக்கட்டின் திட்டம் கண்ட தோல்வி சுவாமிஜிக்கு சற்று மன வருத்தத்தை அளிக்கவே செய்தது. வேலூர் மடத்தின் நிதி நிலைமை மிகவும் மோசமானதாக இருந்தது. மேலை நாடுகளில் பணம் எதுவும் திரட்ட இயலாத நிலையில் சுவாமிஜி இந்தியா திரும்ப விரும்பினார். அங்கேயே பணம் திரட்ட முயற்சி செய்ய எண்ணினார். ஆனால் அத்தகைய ஒரு நிலைமை உருவாகவில்லை. தேவி அவரை கைவிடவில்லை. ஏனெனில் அந்த வேளையில் அவரது சொற்பொழிவுகளுக்கு ஏற்பாடு செய்துவிட்டு மீட் சகோதரிகள் அவரை அழைத்தனர். அதன் பிறகு நிலைமை சற்று மாறத் தொடங்கியது. சக்கரம் சுழன்று மேலே வந்து கொண்டிருக்கிறது. தேவி அவ்வாறு இயங்கிக் கொண்டிருக்கிறாள். அவளது வேலை நடைபெறும் முன்னர் அவளால் என்னை போகவிட முடியாது, அதுதான் ரகசியம் என்று எழுதுகிறார் சுவாமிஜி. தொடர்ந்து அங்கு நிகழ்த்திய சொற்பொழிவுகள் மூலம் நன்கொடையாகவும் சுவாமிஜிக்கு போதுமான பணம் கிடைத்தது. ஆனால் இங்கும் மெக்லவுட்டின் பரந்த மனத்தை காண முடியும். நிதி நிலைமை நன்றாக இல்லை என்று வேலூர் மடத்திலிருந்து கடிதம் வந்தபோது
சுவாமிஜி மனம் வருந்தியவராக அமர்ந்திருந்தார். சுவாமிஜியின் மன வருத்தத்திற்கான காரணத்தை அறிந்த மெக்லோட் உடனடியாக $800 அளித்தார். வேலூர் மடத்தின் நிதி நிலைமை சரியில்லை என்று கேள்விப்பட்ட போது சுவாமிஜி இந்தியாவிற்கு திரும்ப விரும்பினார். இப்போது மீட் சகோதரிகள் முயற்சி காரணமாக சொற்பொழிவுகள் ஏற்பாடு செய்யப்பட்டு அவற்றின் மூலம் பணம் கிடைத்தது. நிதி நிலைமை சீர்பட்ட இந்த நிலையில் மீண்டும் இந்தியாவிற்கு செல்ல விரும்பினார். இப்போது காரணம் வேறு. தமது தாயாருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை தாம் நிறைவேற்றவில்லை என்ற எண்ணம் சுவாமிஜியின் அடிமனதில் ஓர் இழையாக ஓடிக்கொண்டிருந்தது. இப்போதும் அந்த எண்ணம் மேலெழுந்தது. நான் முக்கியமாக இங்கே உடல்நலத்திற்காகவே வந்தேன். அது எனக்கு கிடைத்துவிட்டது. அதனுடன் வழக்கு சம்பந்தமான செலவுகளுக்காக $2000 கிடைத்தது நல்லதாயிற்று. எனது மேடை பணி நிறைவுற்றுவிட்டது என்று தோன்றுகிறது. அதுபோன்ற வேலை செய்து மீண்டும் உடல்நலத்தை கெடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை. மடம் சம்பந்தமான விவகாரங்களையெல்லாம் விட்டுவிட்டு சிறிது காலம் என் தாயிடம் சென்று வாழ வேண்டும் என்பது தெளிவாகி வருகிறது. எனக்காக என் தாய் மிகவும் கஷ்டப்பட்டுள்ளார். அவரது இறுதி நாட்களை இதமாக்க நான் முயற்சி செய்ய வேண்டும். உங்களுக்கு தெரியுமா, மகானான ஆதிசங்கரரும் இதேபோல்தான் செய்ய வேண்டியிருந்தது. அவருடைய தாயாரின் வாழ்வின் இறுதியில் சில நாட்களுக்கு அவர் தன் தாயிடம் சென்றிருக்க வேண்டியிருந்தது. நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். நடப்பது நடக்கட்டும். எப்போதும் இருந்ததை விட இப்போது நான் அதிக அமைதியாக இருக்கிறேன் என்று எழுதுகிறார் அவர். தன்னை உணர்ந்த மாபெரும் மகான் சுவாமிஜி. அந்த மாபெரும் அனுபூதி நிலையில் இடையிடின்றே திளைப்பவர் அவர். செயலற்று ஏதோ கனவு நிலையில் மிதப்பது போன்ற ஒரு நிலை அல்ல இது. கடவுள் யார், உலகம் என்ன, தான் யார், மூன்றிற்கும் இடையில் உள்ள தொடர்பு என்ன என்பதை உள்ளது உள்ளபடி தெளிவாக உணர்கின்ற நிலை அது. சற்றே மனம் ஒன்றி அறிவுபூர்வமாக சிந்திக்கும் போதே இந்த உலகின் உண்மை பளிச்சென்று அந்த கணத்திற்காவது விளங்கவே செய்யும். இந்த உலகம் நிலையற்றது, உலகம் பொய் என்று சொல்கின்ற கருத்து அல்ல இது. உலகம் நிலையற்றது என்றால் நிலையான இன்பத்தை தரும் ஆற்றல் இல்லாதது என்று பொருள். இதன் இன்பங்கள் இன்பங்கள் அல்ல, துன்பங்கள் துன்பங்களும் அல்ல. இன்பங்கள் போல் தோன்றுபவை ஒருவேளை துன்பங்களாக முடியலாம். துன்பங்கள் போல் தோன்றுபவை ஒருவேளை இன்பமாக பரிணமிக்கலாம். உண்மையை உள்ளபடி காட்டாதது இந்த உலகம். அதனால்தான் கீதை உலகத்தை ஒரு தலைகீழான அரசமரம் என்று வர்ணிக்கிறது. சற்றே ஆழ்ந்து சிந்தித்து தெளிகின்ற மனங்களே இந்த உலகிலிருந்து விலகி நிலையான அமைதியின் இருப்பிடமான இறைவனின் திருப்பாதங்களை தேட துடிக்கின்ற போது அந்த இறைவனின் திருப்பாதங்களை தொட்டுவிட்ட உலகின் உண்மையை அனுபூதியில் உணர்ந்துவிட்ட சுவாமிஜி இந்த உலகிலிருந்து, உலகின் மாயையிலிருந்து ஒரு நீண்ட அமைதியை எதிர்பார்த்ததில் என்ன வியப்பு இருக்க முடியும்? சுவாமிஜியின் இன்ப கனவுகள் இப்படி விரைகின்றன. இமயமலையில் ஒரு சிறிய இடத்தை வாங்குவேன். சிறிய இடமென்றால் ஒரு சிறிய குன்று முழுவதும் 6000 அடி உயரத்தில் என்றும் உருகாத பனிமலை சிகரங்களை பார்த்து மகிழக்கூடிய இடமாக அது இருக்கும். அங்கே நீரூற்றுகளும் சிறிய ஏரி ஒன்றும் இருக்கும். இமயத்தின் செடர் மரங்கள் நிறைந்த காடுகள், எங்கு பார்த்தாலும் மலர்கள் மலர்கள் மலர்கள். அதன் நடுவே எனக்கென்று ஒரு சிறிய குடிசை, அருகே சிறிய காய்கறி தோட்டம். காய்கறிகளை நானே பயிரிடுவேன். அதனுடன் எனது புத்தகங்களும் இருக்கும். என்றோ ஒரு நாள் மட்டுமே மனித முகத்தை பார்ப்பேன். என்னை சுற்றியுள்ள உலகம் இடிந்து தவிடு பொடியானாலும் நான் கவலைப்பட மாட்டேன். உலக விஷயங்களாகட்டும் ஆன்மீகமாகட்டும் எனது வேலைகளெல்லாம் முடிந்திருக்கும். அங்கே ஓய்வு மட்டுமே. வாழ்க்கை முழுவதும் நான் எவ்வளவு பரபரப்பாக இயங்கி வந்திருக்கிறேன். நான் ஒரு பிறவி நாடோடி. என்ன நடக்குமோ எனக்கு தெரியாது. இது எனது தற்போதைய காட்சி. எதிர்காலத்தில் வரப்போவது இனிதான் தெரியும். ஆனால் இதில் ஒரு வினோதம் என்னவென்றால், இந்த இன்ப கனவு எதுவும் நனவாகப் போவதில்லை என்பதும் சுவாமிஜிக்கு நன்றாக தெரிந்திருந்தது. இதில் ஒரு வினோதம் தெரியுமா? எனது சொந்த மகிழ்ச்சி பற்றிய கனவுகளும் கற்பனைகளும் எல்லாம் வெறும் கனவாகவே முடியும். ஆனால் பிறரை பற்றி நான் நன்மையாக நினைப்பது எல்லாம் நன்மையில் முடியும் என்று அந்த கடிதத்தை தொடர்கிறார் அவர். மற்றொரு கடிதத்தில், நான் தேடுகின்ற ஓய்வும் அமைதியும் ஒருபோதும் வராதோ என்று பயப்படுகிறேன். ஆனால் தேவி என் மூலம் பிறருக்கு நன்மை செய்கிறாள்.
என் தாய்நாட்டிற்காவது நன்மை செய்கிறாள். தலைவிதியாக வருவதை தியாகம் என்று சமரசம் செய்து கொள்வது மிகவும் எளிது. நாம் ஒவ்வொருவரும் தத்தம் போக்கில் தியாகம் செய்து கொண்டுதான் இருக்கிறோம். மாபெரும் பூஜை நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது ஒரு மாபெரும் வேள்வி என்பதை தவிர வேறு என்ன? இந்த மாபெரும் வேள்வியை மனப்பூர்வமாக செய்பவர்கள் பல வேதனைகளிலிருந்து தப்புகின்றனர். எதிர்த்து நிற்பவர்கள் பணியுமாறு செய்யப்படுகின்றனர். அதிக வேதனைக்கு உள்ளாகின்றனர். மனப்பூர்வமாக செய்கின்ற ஒருவனாக இருக்க நான் தீர்மானித்து விட்டேன் என்று எழுதி தமது நிலைமையையும் கூடவே வாழ்க்கையின் ஒரு மாபெரும் உண்மையையும் குறிப்பிடுகிறார் சுவாமிஜி. நான் ஏன் நல்லவனாக இருக்க வேண்டும் என்று சுவாமிஜி ஒருமுறை தாமே கேள்வி ஒன்றை எழுப்பி விடையையும் கூறினார். ஏனெனில் அது இறைவனின் மகிமையை போற்றுவதற்காக. காண்கின்ற அனைத்தும் அவரது மகிமையே. நான் நல்லவனாக இருக்க தவறுகின்ற நேரத்தில் அவரது மகிமையை மறுக்கிறேன். அதை நான் ஏன் செய்ய வேண்டும்? நீ ஒருவனை நல்லவனாக்க விரும்பினால் அவனுக்கு உபதேசங்கள் செய்யாதே. அவனை சீர்திருத்த முயலாதே. அவனுடன் சென்று வாழ். உன்னிடம் நன்மை என்ற தெய்வீக தீப்பொறி இருக்குமானால் அது அவனை பற்றி கொண்டு நல்லவனாக்கும். இது ஒருமுறை ஒரு பிக்னிக் வேளையில் சுவாமிஜி கூறியது. இந்த நாட்களில் அவர் பல வீடுகளில் தங்கினார். நேரம் கிடைக்கும்போதெல்லாம் அருகிலுள்ள குன்றுகள், ஆற்றங்கரைகள் போன்ற இடங்களுக்கு சிலருடன் பிக்னிக் சென்றார். உடன் செல்வதற்கான பேறு பெற்றவர்களுக்கு ஆன்மீகத்தை அளித்தார். மேலே கூறிய காரணம்தான் அவரை பல வீடுகளில் சென்று தங்க செய்திருக்க வேண்டும். அவரது தெய்வீக தீப்பொறி பற்றியதால் பேறு பெற்ற குடும்பங்கள்தான் எத்தனை, நபர்கள்தான் எத்தனை. சுவாமிஜி தங்கள் வீட்டில் தங்கிய நாட்களை நினைவு கூர்ந்த மீட் சகோதரிகளில் ஒருவர் கூறினார். சுவாமிஜி இருக்கின்ற அந்த இடம் முழுவதுமே ஓர் ஆன்மீக சூழ்நிலை பரவி நிற்கும். ஒரு முறை அவர் காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை தொடர்ந்து பேசினார். எந்த இடைவெளியும் இல்லை. அங்கு ததும்பிய ஆன்மீக சூழலை வார்த்தைகளால் விளக்க இயலாது. இயேசுநாதரே எங்கள் வீட்டில் வந்து எங்களுடன் தங்கியது போல் உணர்ந்தோம்.